வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டிஆர்பியில் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜருக்கு உண்டான ரிசல்ட்ஸு எப்போ வெளியிட போகிறாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் கார்பரேஷன் சேல்ஸ் பர்சன் மற்றும் பேக்கேஜர் பணிக்கான முடிவுகளை பதிவு செய்த அனைத்து விண்ணப்பதாரர்களும் அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார வெளியிட போகிறதா நமக்கு சில தகவல்கள் வந்திருக்கு. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ரேஷன் கடை நியமன ஆணை செய்திகள் என்ன ஆயிற்று அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த டைம் எந்த டைமில் ரேஷன் கடையில் யார் யாருக்கு எப்படியெல்லாம் பணி நியமன ஆணைகள் வெளியிட போகிறாங்க, இதை பற்றி எல்லாமே முழுமையான தகவலை நாம் பார்க்கலாம். இந்த சேல்ஸ் பர்சன் மற்றும் பேக்கேஜருக்கு உண்டான ரிசல்ட்ஸ். மாவட்ட ஆட்சேர்ப்பு பணியகம் தமிழ்நாடு சமீபத்தில் மாநிலத்தில் சேல்ஸ் பர்சன் மற்றும் பேக்கேஜர் பணிக்கான விண்ணப்பம் மற்றும் நேர்காணல் செயல்முறைகளை நிறைவு செஞ்சிருக்காங்க. இந்த நேரடியான நேர்காணல்கள் முடிக்கப்பட்ட அனைவர்களுக்குமே பணி நியமன ஆணைகள் வழங்குறதுக்காக வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கப்பட்டிருக்காங்க. இவ்வளவு நபர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.19 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே நேரடியாக நேர்காணல்கள் முடிக்கப்பட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டர் பெறுவதற்காக வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ எப்போ சார் இவர்களுக்கு எல்லாத்துக்குமே அப்பாயின்மெண்ட் லெட்டர் வெளியிடுவாங்க? இதை தாங்க தமிழக மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் அந்த சேல்ஸ் பர்சன் மற்றும் பேக்கேஜர் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த 2 பதவிகளை நிரப்புறதுக்கு தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா நேரடியான கடந்த டிசம்பர் பார்த்தீங்கன்னா எண்ணெயிலேருந்து அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 15ஆம் தேதியிலிருந்து நேரடியாக சான்றிதழ்கள் எல்லாத்துக்குமே சரிபார்ப்பு நடைமுறைகள் எல்லாமே கொண்டு வந்தாங்க. ரேஷன் கடையில் இவ்வளவு மக்களுக்கு சான்றிதழ்களும் சரிபார்க்கப்பட்டது. சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டவர்களுக்கு எப்பொழுது அப்பாயின்மெண்ட் லெட்டர் வெளியாகும்? இதுதாங்க ரேஷன் கடையில் எல்லாருமே கேட்டுட்ருக்க, தினசரி மக்கள் கேட்டுட்ருக்க ஒரே கேள்வி மயமாக இருக்குது. ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் மாநிலத்தில் சேல்ஸ் பர்சன் மற்றும் விண்ணப்பங்கள் நேரடி முடித்தவர்களுக்கு வீடு தேடி அப்பாயின்மெண்ட் லெட்டர் வெளியாகும் அப்படின்ற தகவல்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ரேஷன் கடையோடைய விற்பனையாளர்கள் கூட்டுறவுத்துறையின் மூலமாக தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையங்கள் கூட்டுறவுத்துறையின் வாயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரை வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட கூட்டுறவு துறைகள் வாயிலாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வீடு தேடி வரலாம், இல்லை SMS மூலமாக அனுப்பலாம், இல்லை மெயில் மூலமாக அனுப்பலாம், கால் பண்ணி இன்ஃபர்மேஷனையும் சொல்லலாம். விண்ணப்பதாரர்கள் டிஆர்பியோடைய விற்பனையாளர் மற்றும் பேக்கேஜர் முடிவுகளை அந்தந்த மாவட்ட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மட்டுமே உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இதை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது அவசியம். தேர்வு முடிவுகளை விண்ணப்பதாரர்கள் தங்களின் ஆன்லைன் விண்ணப்பங்கள் மற்றும் நேர்காணல் அளிப்பு கடிதம் பயன்படுத்தலாம் அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இணையதளத்தில் வெளியிட வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. நேரடியான நேர்காணல்களுக்கு முடிக்கப்பட்ட செலக்டிவான பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியிடப்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையோடைய செலெக்ஷன் லிஸ்ட்டை அதிகரிக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 6403 வேகன்சிஸை கிட்டத்தட்ட 8000 வேகன்சிஸ் இல்லைன்னா 10000 வேகன்சிஸாக கொண்டு வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. மக்களே கவலையே பட வேண்டாம். ரேஷன் கடைகளில் பணி நியமன ஆணைகள் எல்லாமே அதி விரைவில் உங்களுக்காகவே வழங்க இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னைக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப மார்ச் 15க்குள்ளார தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுங்க. மக்களே இந்த மாதிரி ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.